Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஃபர் நான் வந்து சூப்பர் கீவேர்ட்னா என்ன, திஸ் கீவேர்ட்னா என்ன அப்படின்னு எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் வந்து லேர்ன் பண்ண போறோம். ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னா என்ன, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் some time and then we will start. ஓகே, ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படின்னா என்னன்னா, பேர்லயே ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் தான் ஆக்சஸ் மாடிஃபயர்னு சொல்றோம். இப்ப இங்க பப்ளிக்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல பப்ளிக், இந்த கிளாஸ்ல பப்ளிக்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த பப்ளிக்ன்றது ஆக்சஸ் மாடிஃபயர். ஆக்சஸ் மாடிஃபயர் அப்படின்னா என்ன, இப்போ இதை எங்க யூஸ் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ண போறது, அதோட ஆக்சசபிலிட்டியை நமக்கு சொல்றதுதான் வந்து ஆக்சஸ் மாடிஃபயரோட யூசேஜஸ். ஓகேங்களா? ஆக்சஸ் மாடிஃபயர்னா என்ன, ஆக்சஸ் மாடிஃபயர் கண்ட்ரோல்ஸ் வேற கிளாஸ் ஆர் மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம டிஃபைன் பண்ற வேரியபிள்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் ஆக்சஸ் மாடிஃபயர். இப்ப ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் மாடிஃபயர், மொத்தமா 4 ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக், அதுக்கடுத்து பிரைவேட், பப்ளிக் பிரைவேட், ஆஃப்டர் தட் ப்ரொடெக்டட், அதுக்கடுத்து டிஃபால்ட். ஓகேங்களா? இந்த 4 ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் ஜாவால இருக்கு. மொத்தம் எத்தனை ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் இருக்கு? 4 இருக்கு. ஒன்னு பப்ளிக், அதுக்கு அடுத்து பிரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட். இந்த 4 ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் இருக்கு. இப்போ இந்த பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபயரோட கீவேர்டு பாத்தீங்கன்னா பப்ளிக், பிரைவேட்டோட கீவேர்டு வந்து பிரைவேட், ப்ரொடெக்டடோடதும் ப்ரொடெக்டட். ஆனா டிஃபால்ட்டுக்கு நீங்க எந்த கீவேர்டுமே கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபயரா கன்சிடர் பண்ணிக்கோ, அதுக்கு எந்த கீவேர்டும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்ப இந்த ஆக்சஸ் மாடிஃபயரோட வேலை என்ன, என்னோட கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கும், மெத்தட் இருக்கும், வேரியபிள் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். இந்த 4 பேரும் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் இந்த ஆக்சஸ் மாடிஃபயரோட வேலை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பப்ளிக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் மாடிஃபயர் என்னது, பப்ளிக். அப்ப பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபயர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, விச் இஸ் ஆக்சசபிள் எனிவேர் இன்சைட் த ப்ராஜெக்ட். எங்க இருந்தாலும் நீங்க வந்து இந்த பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபயர் இருக்கிற வேரியபிள்னாலும் சரி, மெத்தட்னாலும் சரி, கிளாஸ்னாலும் கன்ஸ்ட்ரக்டர்னாலும் யூ கேன் ஆக்சஸ் எனிவேர். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபயர்னா என்ன, வேர் வி கேன் ஆக்சஸ் எனிவேர், வி கேன் ஆக்சஸ் திஸ் எனிவேர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்றேன், instead of super class sub class எல்லாம் நான் delete பண்ணிடுறேன். refractory. ஓகே, இப்போ இது எல்லாமே நான் delete பண்ணிட்டேன். நான் வந்து புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். inside java new java class access modifiers demo, right? access modifiers demo. ஓகே, இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் டெமோன்ற கிளாஸா இந்த இது சாரி refractor, is there any rename? yes, access modifiers demo. இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு பப்ளிக்கா வேரியபிளையும் மெத்தடையும் கன்ஸ்ட்ரக்டரையும் கிரியேட் பண்ண போறேன். பப்ளிக் int age which is equal to 50. okay, one second, public space int age. ஓகே, இப்ப இவ்வளவு நாளா நம்ம வந்து வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா int age equal to அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம். இங்க பப்ளிக்ன்ற ஒரு ஆக்சஸ் மாடிஃபயர் போடுறதால பிஃபோர் திஸ் நம்ம int age equal to அப்படின்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபயருக்கு எந்த ஒரு டேட்டா டைப்புமே இல்லைன்னு சொன்னோம். இப்ப நம்ம int age கொடுக்கும்போது அதோட ஆக்சஸ் மாடிஃபயர் என்ன, which is equal to 15 கொடுத்தா அதோட ஆக்சஸ் மாடிஃபயர் டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபயர். இப்போ நான் பப்ளிக் int age அப்படின்னு கொடுக்கும்போது இதோட ஆக்சஸ் மாடிஃபயர் பப்ளிக். இப்போ நான் என்ன பண்றேன்,
Simply I am going to create an another இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டரோடது பப்ளிக் கிளாஸ் access modifiers demo system.out.println system.out.println access modifier demo. அதுக்கு அடுத்து இதுல இன்னொரு மெத்தடும் கிரியேட் பண்றேன், பப்ளிக் int getAge int வேணாம், நம்ம void கொடுத்துப்போம், void system.out.println access modifier getAge. இப்போ நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கேன், கிளாஸ் கிரியேட் பண்ணி உள்ளுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும், நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்கும், மெத்தட் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். அந்த மூணையுமே நான் பப்ளிக்ல கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த மெயின் டாட் ஜாவால நான் இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அப்படின்னா என்னால இந்த எல்லா வேரியபிள்ஸ்னாலும் சரி, அதுக்கப்புறம் மெத்தட்ஸ், தென் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாரையுமே என்னால கால் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஓகே. access modifiers dot system dot out dot println access modifiers demo dot age and then get constructor கால் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா getAgeன்ற மெத்தட். இப்போ இது எல்லாமே என்னவா இருக்கு, பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையரா இருக்கு. கரெக்டா? சோ பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையரா இருக்கிறங்காட்டிக்கு நான் சிம்பிளி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 50 வரும். அதுக்கடுத்து ஆக்சஸ் மாடிஃபையர் அந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் டெமோ getAgeன்ற மெத்தடும் நமக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டா? அண்ட் தென் இந்த ஆக்சஸ் மாடிஃபையரோட கன்ஸ்ட்ரக்டரையும் கால் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள நியூ பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன். நியூ பேக்கேஜ் என்ன கொடுக்குறேன், ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கொடுத்துறேன். இந்த பேக்கேஜ்குள்ள நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இங்க எனக்கு இந்த ஆக்சஸ் மாடிஃபையரை கால் பண்ணும். பிஃபோர் திஸ் இதையும் நான் ஒரு பேக்கேஜ்குள்ளேயே கிரியேட் பண்ணிடுறேன். மெயின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன் அந்த பேக்கேஜ் நேம். அதுக்குள்ள இந்த ஆக்சஸ் மாடிஃபையரையும் ரீஃப்ராக்டர் பண்ணியாச்சு. அண்ட் தென் ரீஃப்ராக்டர் அண்ட் தென் இந்த மெயினையும் இந்த மெயின்குள்ளேயே போட்டுறேன். ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெமோல இந்த பேக்கேஜ்ல இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் டெமோன்ற கிளாஸுக்கு கிளாஸ்க்குள்ள நான் எல்லாமே பப்ளிக்ல கொடுத்துருக்கேன். இப்ப இந்த டெமோ கிளாஸ்ல நான் இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெத்தட்ஸையும் வேரியபிள்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்தையும் நான் கால் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் டெமோ is equal to okay, and then access modifier system.out.println sorry, public static void main எழுதணும், நான் அது பண்ணல. public static void main of string args open close curly bracket. Okay, it should be public void. Okay, system.out.println of access modifier age. Okay, after this பாத்தீங்கன்னா என்னால அந்த getAgeன்ற மெத்தடையும் கால் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப இதை நீங்க ரன் பண்ணாலும் எந்த எரரும் வராது. ஏன்னா நான் மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் எல்லாரையும் நான் பப்ளிக்ல கொடுத்துருக்கேன் காட்டிக்கு என்னால அந்த மெத்தடையும் கால் பண்ண முடியுது. ஓகே, இப்போ சாரி இங்க மெயின் டாட் இருக்கு. தட்ஸ் வை அங்கேயும் நமக்கு அப்படி பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்ப பப்ளிக்கா இருக்கிற ஒரு பப்ளிக்ன்ற ஆக்சஸ் மாடிஃபையரை நம்ம யூஸ் பண்ணா என்ன ஆகுது, சிம்பிளி நம்மளோட
பப்ளிக்னு யூஸ் பண்ணிருக்க ஆக்சஸ் மாடிஃபையரோட விசிபிலிட்டி எது வரைக்கும் அந்த ஆக்சஸ் மாடிஃபையர் எப்படி யூஸ் ஆகும்னா நீங்க வித்தின் த பேக்கேஜ்ல எங்க கூப்பிட்டாலும் யூஸ் ஆகும், அவுட் சைட் த பேக்கேஜ் எங்க கூப்பிட்டாலும் யூஸ் ஆகும். ஹோல் ப்ராஜெக்ட்ல நீங்க இந்த பப்ளிக்னு டிஃபைன் பண்ணீங்கன்னா எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வாட் பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையரோட யூசேஜஸ். ஸோ பப்ளிக்னா என்ன, நீங்க எந்த பிளேஸ்ல கால் பண்ணாலும் உங்களால யூஸ் பண்ண முடியும். வித்தின் த பேக்கேஜ் தான் கால் பண்ணும், வித்தின் த கிளாஸ் தான் கால் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. wherever you want you can call. that's what public. ஆனால் தான் most of the times நம்ம கிளாஸ் பப்ளிக்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் டெமோல இன்ஸ்டெட் ஆஃப் பப்ளிக் நான் பிரைவேட்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? பிரைவேட் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தட் கிளாஸ். பிரைவேட்னா பை நேம் இட் செல்ஃப் அது வந்து என்னது, பிரைவேட்டான ஒரு திங் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அத என்ன பண்ண முடியாதுன்னா கிளாஸ தாண்டி வெளியில யாராலையுமே யூஸ் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, இந்த கெட் ஏஜ்னு இருக்கா, இந்த இடத்துல நான் சிம்பிளி வந்து என்ன பண்றேன், ஏஜ பிரிண்ட் பண்றேன். ஏஜ் இப்போ பாருங்க, இந்த பப்ளிக் கெட் ஏஜ்ன்றது பப்ளிக்ல இருக்கு, பட் இந்த நம்ம வேரியபிள் வந்து பிரைவேட்ல இருக்கு. பிஃபோர் திஸ் நான் வந்து ஆப்ஜெக்ட் டாட் ஏஜ்னு கால் பண்ணப்ப என்னால கால் பண்ண முடிஞ்சது. நான் இங்க ஆக்சஸ் மாடிஃபையரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன். இப்பவே எரர் த்ரோ பண்ணுது. எரர் என்னன்னு பாருங்க. private age has a private access modifier. age வந்து பிரைவேட்டா இருக்கு. பிரைவேட் அப்படின்னா உங்களால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கூட அந்த ஏஜ கால் பண்ண முடியாது. பிரைவேட் in the sense it is accessible only inside the class. outside the class உங்களால அந்த பிரைவேட்னு டிஃபைன் பண்ணிருக்க மெத்தட்னாலும் சரி, கன்ஸ்ட்ரக்டர்னாலும் சரி, வேரியபிள்னாலும் சரி உங்களால கால் பண்ண முடியாது. that's why it is showing this error. ஓகே, இப்ப இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப ஏஜ்னு சொன்னா என்னால அந்த கிளாஸ்க்குள்ள அந்த ஏஜ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஏஜ் ஆக்சஸ் பண்ணிட்டு இப்ப இந்த கெட் ஏஜ்ன்ற மெத்தட் வந்து ஆக்சுவலி இந்த கிளாஸ்ல இருக்கிற கட்டி எரர் இருக்கு. இந்த கெட் ஏஜ்ன்ற மெத்தட் ஆக்சுவலி பப்ளிக் மெத்தட். இந்த ஏஜ்ன்றது பிரைவேட்டா என்னால மெத்தடுக்குள்ள கால் பண்ணிக்க முடியும். அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ்ல என்னால கால் பண்ண முடியும். ஆனா அவுட் சைட் த கிளாஸ் என்னால பிரைவேட்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணனா கால் பண்ண முடியாது. இப்ப நான் ரன் பண்ணேன்னா சிம்பிளி கெட் ஏஜ் 15ன்றது வரும். ஆனா என்னால ஏஜ வச்சு கால் பண்ண முடியாது. வை? பிகாஸ் இட் இஸ் அ பிரைவேட் வேரியபிள். பிரைவேட் வேரியபிள்னா பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர்னா என்னன்னா வித்தின் த கிளாஸ் மட்டும் தான் என்னால யூஸ் பண்ண முடியும். வித்தின் த கிளாஸ் அப்படின்னா என்னது, ஒண்ணுமே கிடையாது. இந்த கர்லி பிராக்கெட் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கர்லி பிராக்கெட் எண்ட் வரைக்கும் தான் வந்து என்னால பிரைவேட்ன்றதை ஆக்சஸ் பண்ண முடியும். அபார்ட் ஃப்ரம் தட் வெளியில எங்கேயுமே என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. பிரைவேட் மீன்ஸ் விச் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த கிளாஸ். அதுக்கு வெளியில என்னால யூஸ் பண்ண முடியாது. இப்ப நான் இந்த மெத்தடையும் நான் பிரைவேட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரைவேட்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த டெமோ டாட் ஜாவால இந்த கெட் ஏஜ் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க, ஆக்சஸ் ஹாஸ் அ பிரைவேட் ஆக்சஸ், அதனால யூஸ் பண்ண முடியாது. மெயின் டாட் ஜாவாலையும் சேம் எரர் தான் வரும். அப்பனா பிரைவேட்ன்றது சேம் பேக்கேஜா இருந்தாலும் சரி, வெதர் வேற பேக்கேஜா இருந்தாலும் சரி, என்னால பிரைவேட் அப்படின்னா சிம்பிளி வித்தின் த கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த கிளாஸ் என்னால பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர் வச்சிருக்கிற எந்த ஒன்னையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. தட்ஸ் வாட் பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர். பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர் பார்த்தாச்சு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ரொடெக்டட். ப்ரொடெக்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த வேரியபிள நான் ப்ரொடெக்டட்னு கொடுத்துருக்கேன். ப்ரொடெக்டட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா சிம்பிளி இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க கிளாஸ பப்ளிக்கா மெத்தட பப்ளிக்காவே வச்சுக்கிறேன். பப்ளிக். ஓகே, இப்ப வேரியபிள ப்ரொடெக்டட்னு கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து அந்த ப்ரொடெக்டட் வேரியபிள கால் பண்ண ட்ரை பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் protected variable, right? அதனால நான் என்ன பண்றேன், access modifier demo dot age னு ப்ரொவைட் பண்றேன். நார்மல் பப்ளிக் access modifier எப்படி கால் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் கால் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப ரன் பண்றேன். சிம்பிளி ரன் ஆயிருச்சு. இப்போ இந்த டெமோ டாட் ஜாவா இருக்கு இல்லையா, இந்த ஆக்சஸ் இந்த மெயின்ன்றது எங்க இருக்கு, வித்தின் த பேக்கேஜ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த டெமோ டாட் ஜாவா கிளாஸ்ல நான் என்ன பண்றேன், system dot out dot println
ஆஃப் இங்க நான் வந்து access modifiers demo டாட் ஏஜ்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணிட்டு செமிகோலன் கொடுக்குறேன். இங்க எரர் வருது. என்ன எரர்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி ஏஜ் ஹாஸ் அ ப்ரொடெக்டட் ஆக்சஸ் மாடிஃபையர். இப்ப நீங்க ஒரு பப்ளிக்னு கொடுத்தா ஹோல் ப்ராஜெக்ட்ல எங்க வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட்னா வித்தின் த கிளாஸ் மட்டும் தான் என்னால யூஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வித்தின் த பேக்கேஜ். இப்போ பேக்கேஜ் இந்த பேக்கேஜ்குள்ள மட்டும்தான் என்னால ப்ரொடெக்டட்னு கொடுத்துருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப இங்க நான் ப்ரொடெக்டட்ன்றது கொடுத்துருக்கேன் கரெக்டா, அதனால ஒரு பேக்கேஜ்குள்ளதான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதே இதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், ஜாவா ப்ரொடெக்டட் கிளாஸ். ஓகே, இந்த ப்ரொடெக்டட் கிளாஸ் என்ன பண்ண போகுதுன்னா which is going to extends access modifier demo. ஓகேவா, இப்ப இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ப்ரொடெக்டட் கிளாஸ்க்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபையர் கிளாஸ் நான் என்ன பண்றேன், ப்ரொடெக்டட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ப்ரொடெக்டட் கிளாஸ் which is equal to and then system.out.println protected class டாட் ஏஜ்னு சொல்லிட்டு தரேன். இப்பயும் ஒர்க் ஆகல. ஏன்? ஏஜ் ஹாஸ் அ ப்ரொடெக்டட் ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒர்க் ஆகல. சரி, ஓகே. இப்ப இந்த ப்ரொடெக்டட் கிளாஸ்ல போய் ஒரு மெத்தட கிரியேட் பண்றேன். பப்ளிக் void access method access method. இப்போ நான் simply system.out.println access method space plus age. இப்போ இங்க என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆக்சுவலா நான் இங்க வந்து ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சப்ப என்னால முடியல. ஆனா இந்த கிளாஸ்க்குள்ள என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. இதோட ரீசன் என்னன்னா which is outside the package தான். ப்ரொடெக்டட் அப்படின்னா வித்தின் த பேக்கேஜ் நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்சைடு த பேக்கேஜ் நீங்க அந்த மெத்தடை அந்த மெத்தடையோ வேரியபிளையோ கன்ஸ்ட்ரக்டரையோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அது எங்க எப்ப ஆக்சசிபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the class which is extending those class. அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ற இடத்துல ப்ரொடெக்டட்ன்ற வேரியபிள் ப்ரொவைட் பண்ணோம்னா அப்ப வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பப்ளிக்னா என்ன? பப்ளிக்னா ஆல் ஓவர் த ப்ராஜெக்ட் நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட்னா என்ன? வித்தின் த கிளாஸ் மட்டும்தான் அது ஆக்சசபிள். ப்ரொடெக்டட்னா வித்தின் த பேக்கேஜ் இட் இஸ் ஆக்சசபிள் அண்ட் அவுட் சைட் த பேக்கேஜ் எந்த ஒரு கிளாஸ்க்கு நீங்க கொடுத்த எங்க இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுதோ அங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைட் த பேக்கேஜாவே இருந்தாலும் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட். அண்ட் தென் டிஃபால்ட் அப்படின்னா என்னன்னா சிம்பிளி நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் கிளாஸ்ல ப்ரொடெக்டட்ன்ற கீவேர்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னா which is a default one. default access modifier எந்த ஒரு கீவேர்டுமே கிடையாது. which is simply a nothing, which is simply இந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் டிஃபால்ட். டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையரை உங்களால இன்சைட் த பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவுட் சைட் த பேக்கேஜ் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் கேட்டா அது எதுவுமே பண்ண முடியாது. டிஃபால்ட் அப்படிங்கிறது which is inside a package மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, யா. இப்ப ஆக்சஸ் மாடிஃபையரோட ஆக்சஸ் மாடிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த மாதிரி ஒர்க் ஆகும்னு நான் சிம்பிளி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். access modifiers dot txt modifiers dot txt. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், என்னென்ன ஏரியாஸ்ன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். சேம் கிளாஸ
and then same package. After this subclass, which means inheritance follow பண்ற இடத்துல எல்லாம் யூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு சொல்றேன். Subclass in other packages. Subclass in other packages. Okay. இப்ப first thing, public அப்படின்னா என்னது? எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும், கரெக்டா? சோ பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர்ன்றது எல்லா ஏரியாஸ்லயும் சேம் கிளாஸ்ல ஒர்க் பண்ணலாம், சேம் பேக்கேஜ்ல ஒர்க் பண்ணலாம், அண்ட் சேம் அதாவது அதர் பேக்கேஜஸ்லயும் ஒர்க் ஆகும். சோ அதனால மூணுக்குமே எஸ். இப்ப பப்ளிக் அடுத்து பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர் என்ன பண்ணும்? சேம் கிளாஸ்ல ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகும், ஆனா சேம் பேக்கேஜ் கிளாஸை விட்டு வெளியிலேயே வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் ஆகாது பிரைவேட். ஆஃப்டர் தட் சப் கிளாஸ் சேம் கிளாஸ் சேம் பேக்கேஜ்லயே ஒர்க் ஆகாதான், அதுக்கடுத்து வேற பேக்கேஜ்ல இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணா எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகாது. ஆஃப்டர் திஸ் ப்ரொடெக்டட். ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னன்னா சேம் கிளாஸ்ல ஒர்க் ஆகும், சேம் பேக்கேஜ்லயும் அது வந்து ஆக்சசபிளா தான் இருக்கும், பட் சப் கிளாஸ் இன் அதர் பேக்கேஜஸ்ல அத யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேக்கேஜுக்கு வெளியில நீங்க யூஸ் பண்ணணும்னா இட் ஷுட் ஃபாலோ இன்ஹெரிட்டன்ஸ். அபார்ட் ஃப்ரம் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களால ப்ரொடெக்டடை யூஸ் பண்ண முடியாது. தென் டிஃபால்ட். டிஃபால்ட் அப்படிங்கிறது என்னது? நம்ம எந்த ஒரு ஆக்சஸ் மாடிஃபையருமே ப்ரொவைட் பண்ணலன்னா அதுதான் டிஃபால்ட், விச் இஸ் accessible inside a class, accessible inside a package. ஆனா வந்து சப் கிளாஸ் எல்லாம் போகுமான்னு கேட்டா போகாது. So it is not accessible outside the package. This is what நம்ம என்ன சொல்லுவோம்? access modifiers. அதோட visibilityயும் இதுதான். Okay, let me share you in the chat, but I don't know where to share. ஓகே, நான் இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஸோ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கா? ஷால் வி மூவ் ஆன் டு த என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ஸ். என்கேப்சுலேஷன் இந்த பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையரை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஹாய். ஸோ என்கேப்சுலேஷன் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லெட்ஸ் ப்ளீஸ் ட்ராப் அ கமெண்ட். நம்ம வந்து என்கேப்சுலேஷனுக்கு மூவ் பண்ணலாம். நான் ஊப்ஸ் கான்செப்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஊப்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஊப்ஸ்ல இருக்க திஸ் சூப்பர் எல்லாமே கிளியரா இருக்கும், அண்ட் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸும் கிளியரா இருக்கும். நவ் வி கேன் மூவ் ஆன் டு த என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த எப்படி சொல்றது, என்கேப்சுலேஷனோட பேசிக் டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைண்டிங் த டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் டுகெதர் இன் அ சிங்கிள் யூனிட். அதுதான் வந்து என்கேப்சுலேஷனோட பேசிக் டெஃபினிஷன். இப்ப என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு சில விஷயத்த பிரைவேட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அது யாருக்குமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாஸ்வேர்ட். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ் என்கேப்சுலேஷன் டெமோ. ஓகே, இப்ப இந்த கிளாஸ்ல கிளாஸ் என்கேப்சுலேஷன் டெமோ. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த கிளாஸ்ல எனக்கு ஒரு வேரியபிள் வேணும் which is of பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங் பாஸ்வேர்டு. இப்ப எனக்கு இந்த பாஸ்வேர்டை யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த கிளாஸ்ல பாஸ்வேர்டுன்ற வேரியபிள் இருக்குன்றதும் யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த பாஸ்வேர்டையும் நான் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப எனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே பாஸ்வேர்டுன்றது இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ ஹேக்கர்ஸ் எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டு இருக்கா, ஓகே நம்ம அந்த பாஸ்வேர்டை எடுத்துட்டு போய் நம்ம ஹேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கல்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நான் இந்த பாஸ்வேர்டை எக்ஸ்போஸ் பண்ண கூடாது. அப்படி பாஸ்வேர்டு என்னை தாண்டி வெளியில யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா நான் இங்க என்ன பண்ணும், ஆக்சஸ் மாடிஃபையர் நம்ம என்ன பார்த்தோம், கிளாஸுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வெளியில அப்பார்ட் ஃப்ரம் த கிளாஸ் அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா என்ன ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம், பிரைவேட்ன்ற ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம். பிரைவேட் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட்னா, இப்ப இந்த பிரைவேட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா which is not accessible outside the class. இந்த கிளாஸ் தாண்டி வெளியில யாராலையும் பிரைவேட் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது, கரெக்டா? எஸ். அப்ப பிரைவேட் அப்படின்னா என்ன,
only within the class, not outside the class. That's what private. இப்போ நான் வந்து பிரைவேட்னு இந்த கிளாஸ் இந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டேன். ஆனா வெளியில இருக்க கிளாஸுல இருந்து எனக்கு ஒண்ணு நான் செட் இப்ப பாஸ்வேர்டுன்னு நான் சொல்லிட்டு பாஸ்வேர்டு ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 சொல்லிட்டு ஹார்ட் கோட் பண்ண முடியாது. கரெக்டா? பிகாஸ் பின்னாடி எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கும் பாஸ்வேர்டுன்றது செட் பண்ணணும்ல. அப்ப நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டுன்ற வேரியபிள் பிரைவேட். அந்த வேரியபிளை வந்து நான் செட் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த வேரியபிளோட வேல்யூவை கெட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஸ்ட்ரெயிட்டாவே வித் தட் வேரியபிள் என்னால கெட்டோ செட்டோ பண்ண முடியக்கூடாதுங்கிறதால பிரைவேட்னு கொடுத்துருக்கேன். அப்ப பிரைவேட்னு கொடுத்ததை என்னால மெயின் மெத்தட்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஆக்சஸபிலிட்டி ஒன்லி வித் இந்த கிளாஸ். அப்ப இந்த பாஸ்வேர்டுக்கு நான் வேல்யூ செட் பண்ணணும்னு நினைச்சேன்னா எப்படி செட் பண்றது? சோ இந்த வேரியபிள நான் வந்து பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணிட்டேன். இதுக்கு நான் வேல்யூ செட் பண்ணணும்னா நான் மெத்தட கிரியேட் பண்ணணும். அந்த மெத்தட் மூலமா தான் வேல்யூவை செட் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாவே ஐ கேனாட் செட் த வேல்யூ ஃபார் திஸ் பிரைவேட் வேரியபிள். அப்ப நான் என்ன பண்ணும், பப்ளிக், அந்த மெத்தட் ஆப்வியஸா பப்ளிக்கா தான் இருக்கணும். நான் வேல்யூ செட் பண்ண போறேன் அப்படின்னா விச் இஸ் ஆஃப் வாய்ட். நான் வேல்யூ செட் பண்ண போறேன், எனக்கு வந்து ரிட்டர்ன்ல எதுவுமே கொடுக்க போறது கிடையாது, அதனால வாய்டு. தென் செட் பாஸ்வேர்ட். ஆஃப்டர் திஸ் நான் வேல்யூவை கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பேன், பாராமீட்டரா தான் கொடுக்கணும். அதனால ஸ்ட்ரிங். ஏன் ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன்னா பாஸ்வேர்டோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட். டேட்டா டைப் என்ன, ஸ்ட்ரிங். அப்ப நான் வந்து இந்த செட் பண்ணணும் அப்படின்னா அதோட டேட்டா டைப்பை மேட்ச் பண்ணி தானே செட் பண்ணணும். ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட், ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட். அதுக்கு அடுத்து ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல கரண்ட், இங்க பாருங்க, இங்கேயும் பாஸ்வேர்ட் இங்கேயும் பாஸ்வேர்ட். அப்ப நான் கரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பாஸ்வேர்டுக்கு இந்த பாஸ்வேர்டுக்கு நான் வாங்கின பாஸ்வேர்டை செட் பண்ணணும்னா எப்படி செட் பண்றது, this டாட் பாஸ்வேர்ட் which is equal to பாஸ்வேர்டு அப்படின்னு செட் பண்ணும். இப்ப வெளியில இருந்து நான் வந்து பாஸ்வேர்டை செட் பண்றதுக்கு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப வெளியில இருந்து கிரியேட் பண்ண மெத்தட் மூலமா நான் பாஸ்வேர்டை செட் பண்ணிடுவேன். இப்ப எனக்கு அந்த பாஸ்வேர்டை கெட் பண்ணி அதுல ஏதாச்சும் வேலை பார்க்கணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுவேன், கெட் பண்ணணும் அப்படின்னா when I'm going to get a password நான் வந்து செட் கெட்டர் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். பப்ளிக், இந்த மெத்தட் கண்டிப்பா எனக்கு கெட் பண்ண போறேன்னா நான் வந்து வாங்க போறேன். அப்ப இந்த மெத்தட் எனக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு ரிட்டர்ன் பண்ணும். என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா வாட் இஸ் த டேட்டா டைப் ஆஃப் த ஆட்ரிபியூட், அதுதான் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸ்ட்ரிங் கெட் பாஸ்வேர்ட் ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்குள்ள நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளி ரிட்டர்ன் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப நான் ஏன் திஸ் யூஸ் பண்ணல, திஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். பட் ஏன் நான் பண்ணலன்னா இந்த கிளாஸ்ல ஒரு பாஸ்வேர்டு தான் இருக்கு, இந்த மெத்தட்லயும் பாஸ்வேர்டு இல்ல. இங்க இருக்க பாஸ்வேர்டுன்ற வேரியபிளோட லைஃப் வந்து இந்த மெத்தட் எண்ட்லயே முடிஞ்சிரும். அதனாலதான் நான் சிம்பிளி பாஸ்வேர்டுன்னு கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணும், ஒரு மெயின் மெத்தட கிரியேட் பண்றேன், மெயின் கிளாஸ் கிரியேட் பண்றேன். மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணி சிம்பிளி நான் வந்து என்கேப்சுலேஷன் டெமோன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். Then encapsulation demo is equal to system.out.println. I don't know why இன்னைக்கு கீபோர்டு வந்து நான் ஒன்னு டைப் பண்ணா அது ஒழுங்கா வரமாட்டேதுன்னு தெரியல. நானும் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறேன் எரர் வருது. ஓகே, இப்ப டெமோ டாட், இப்ப நான் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தேன்னா என்னால பாஸ்வேர்டை வாங்க முடியாது. why? because it is a private access modifier. அப்ப நான் வந்து கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். கெட் பாஸ்வேர்டுன்ற மெத்தட கொடுத்தா நான் இன்னும் வேரியபிள் செட் பண்ணாத காட்டிக்கு ஃபார் நவ் வந்து ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் எம்டி ஸ்ட்ரிங் தான் வந்து எனக்கு பாஸ்வேர்டா வரும். ஓகே, run it. Encapsulation demo main. Okay, main.java.
ஓகே, which is null. ஏன்னா நான் பாஸ்வேர்டுக்கு வேல்யூவே செட் பண்ணலையே. பாஸ்வேர்டுக்கு வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, டெமோ டாட் செட் பாஸ்வேர்ட். இப்ப நான் வந்து பாஸ்வேர்டு வந்து 1234ன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்றேன். 89. ஓகே, இப்ப ரன் பண்றேன். சிம்பிளி நம்ம பாஸ்வேர்டை கெட் பண்ணா 12345678 வந்திருக்கு. இப்ப என்னன்னா செட் பாஸ்வேர்டு வந்து நம்ம பாஸ்வேர்டை வாங்கி இந்த கரண்ட் பாஸ்வேர்டுக்கு செட் பண்ணிடும். கெட் பாஸ்வேர்டு என்ன பண்ணும், இந்த பாஸ்வேர்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் வாட் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்னா என்ன பண்ண போறோம்னா, நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளி பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு பப்ளிக் கெட்டர் செட்டர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஏன் இதை கெட்டர் செட்டர்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப வந்து இதுக்கு கெட்டர் மெத்தட், செட்டர், கெட் பாஸ்வேர்ட், செட் பாஸ்வேர்டு தான் எழுதணுமான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு நீங்க வந்து சிம்பிளி வந்து ஏபிசின்னு கூட கொடுத்துக்கலாம். வாட் எவர் நேம் யூ வாண்ட் டு கிவ் நீங்க கொடுக்கலாம். பட் வந்து தேர் இஸ் என்ன சொல்றது, தேர் இஸ் டெவலப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி இதை நம்ம கெட்டர் செட்டர்ஸ் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணோம். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஆக்சஸர்ஸ் அண்ட் மாடிஃபையர்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சஸர்ஸ்னா என்ன, ஆக்சஸர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா which is I am trying to get something, அத வந்து ஆக்சஸர்ஸ் சொல்லுவோம். அண்ட் மாடிஃபையர்னா, நார்மல் இங்கிலீஷ்ல ஆக்சஸர்னா என்ன, நம்ம ஏதாச்சும் வாங்கணும்னு நினைச்சா அது ஆக்சஸர். மாடிஃபையர்ஸ்னா என்ன, நம்ம எதையாச்சும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை வந்து மாடிஃபையர்ஸ்னு சொல்லுவோம். அதுதானே, அதேதான் இங்கேயும். நான் இப்ப வந்து எதையாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கெட்டர்னா நான் அந்த வேரியபிளோட வேல்யூ வாங்கணும்னு நினைக்கிறேன், அப்ப அது என்ன சொல்லுவேன், ஆக்சஸர். ஆக்சஸர். இப்ப அதே வேரியபிளோட வேல்யூவை மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறது அங்க செட்டர்ஸ்ல, அப்ப அதை என்ன சொல்லுவேன், மாடிஃபையர்ஸ். மாடிஃபையர்ஸ், தட்ஸ் இட். இதுதான் வந்து வேற நேம்ஸ். ஓகேங்களா, இதுதான் என்கேப்சுலேஷன். ஓகே, என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்னா, which means binding the data and methods together in a single unit. See, data and methods, அதோட methods together into a single unit is called an encapsulation. அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், private access modifier யூஸ் பண்ணி வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றேன். அண்ட் தென் அதோட பிரைவேட் அப்படின்னா அவுட் சைட் த கிளாஸ் என்னால வந்து அது எதுவுமே பண்ண முடியாது. அவுட் சைட் த கிளாஸ் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னா, ஃபியூச்சர்ல என்னால ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சா என்னால எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ டு அவாய்ட் திஸ் நான் என்ன பண்ணுவேன், கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கிரியேட் பண்ணுவேன். இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் வச்சு என்னால ஸ்ட்ரெயிட்டா இந்த வேரியபிள்ஸ்க்கு எனக்கு ஆக்சஸ் கிடையாது. இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் வச்சு நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஓகே, திஸ் இஸ் வாட் என்கேப்சுலேஷன். சோ ஃபார் நான் வந்து என்கேப்சுலேஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். திஸ் கீவேர்ட், சூப்பர் கீவேர்ட், இது எதுலயாச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, லெட் மீ கிளாரிஃபை. ஏன்னா வந்து இதுக்கு அடுத்து வந்து இன்டர்ஃபேஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் வந்து சிமிலாரிட்டி சம்திங் நமக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அதனால டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பேசிக் ஆஃப் த ஊப்ஸ். சோ அது நம்ம கிளியரா இருந்துருச்சுன்னா அதுலயே நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸ், திஸ் கீவேர்டு, சூப்பர் கீவேர்டு, கன்ஸ்ட்ரக்டர், பாராமீட்டரைஸ்டு, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணிருப்போம். தென் என்கேப்சுலேஷன் குட்டி டாபிக் தான். பட் மோஸ்டா நம்ம வந்து ஒன்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ல இருந்து தான் ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம பண்ணுவோம். பட் லேர்ன் பண்ணிக்கிட்டா ஜாவா வந்து ரொம்ப 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 ஈஸி, டு பி ஃப்ராங்க். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லைவ்ல தாங்க டீச் பண்றேன், ரெக்கார்டட் வீடியோ எல்லாம் இல்ல. இதை ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன் சேனல்ல. தட்ஸ் இட். எனி டவுட்ஸ்? ஓகே, இப்ப இந்த கிளாஸ், இந்த
மெத்தட் இருக்கு இல்லையா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். நான் ஆக்சுவலி ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை நான் மெத்தட்ல யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டோட யூசஸ் நான் வந்து ஒரு பிரீஃபா நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்ல என்கேப்சுலேஷன்ல எதுலயுமே டவுட் இல்லைன்னு சொன்னா, நீங்க வந்து பிகாம் பட் ஐடி ஸ்கில் இருந்தா எடுத்துப்பாங்களான்னு கேட்டா, மோஸ்ட் ஆஃப் த எப்படி சொல்றது, இப்ப நீங்க ஜாப் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாப் அப்ளை பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி எஜுகேஷன், இப்ப பிஇ படிச்சிருக்கணும், அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் பிஇ, அப்படி இல்லைன்னா பிகாம், அந்த மாதிரி பிகாம்னு கொடுத்திருந்து உங்ககிட்ட வந்து ஐடி ஸ்கில் இருக்கு எடுத்துப்பாங்கன்னா எடுத்துப்பாங்க. பட் இஃப் இட் இஸ் பிஇ வேணும் அப்படின்னு அந்த ரெக்குவயர்மெண்ட்ல பிஇயா கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து பிகாம் அப்படின்னா அப்ப மட்டும் அவங்க வந்து யோசிப்பாங்க. இஃப் யூ ஹாவ் ஐடி ஸ்கில்ஸ் யூ கேன் ட்ரை. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இஃப் யூ கைஸ் ஆர் அ ஃப்ரெஷர், தென் இது வந்து எனக்கு நான் ஃப்ரெஷரா இருக்கும்போது யாருமே சொல்லல, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஸ்டார்ட் அப் போய் ஒரு 2 years ஒர்க் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் ஒரு எம்என்சின்னு போனீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா வந்து நீங்க ஸ்டார்ட் அப்ல எப்படி இருக்கும்னா, ஸ்டார்ட் அப்ல நீங்க ஸ்கிராச்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி, நீங்க ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். பட் எம்என்சினா ஆல்ரெடி டெவலப்டு ப்ராஜெக்ட்ஸா இருக்கும். அதுல போய் நீங்க வந்து சில ஃபீச்சர்ஸ் தான் டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். அது ஸ்கிராச்ல இருந்து இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர்கிட்ட வந்து சஜஷன் கேக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் அவங்க எல்லாரும் சொல்றது ஸ்டார்ட் அப் மட்டும் போயிடாத, ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீங்க அன்னைக்கு அவங்க எல்லாரும் சொல்றது கேட்டு ஸ்டார்ட் அப் போகாம ரொம்ப ப்ரெஷரா இருக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல ஓகே எனக்கு ஸ்டார்ட் அப் வேணான்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 years ஆர் 1 year கண்டிப்பா வந்து ப்ரெஷரா தான் இருக்கும். பட் த நாலேஜ் யூ கெயின் ஆன் தி ஸ்டார்ட் அப் இஸ் சம்திங் ரொம்பவே டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க எம்என்சில எல்லாம் போய் ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ், நீங்க வந்து ஸ்டார்ட் அப் போனீங்கன்னா ஃபார் ஷுர் வந்து ஒரு 6 to 7 months ஆர் ஒன் இயர்க்குள்ள கண்டிப்பா கிடைச்சிடும். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நீங்க வந்து ஐடில ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா எனக்கு ஐடி ஜாப் தான் வந்து நான் வேணும், நான் ஐடில கண்டிப்பா ஒரு 15 yearsக்கு மேல இருக்கணும், சர்வே பண்ணணும், எனக்கு நிறைய நாலேஜ் வேணும், நான் டெவலப்பர் ஆகணும் ஆர் டெஸ்டர் ஆகணும், வாட் எவர் இட் இஸ். ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ல ஏதாச்சும் ஆஃபர் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ப்ரெஷரா தான் இருக்கும், நான் இருக்காதுன்னு சொல்லல. பட் 1 year நம்ம வந்து பல்ல கடிச்சிட்டு ப்ரெஷரை தாங்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி, எப்படி சொல்றது, அடுத்த இருக்கிற இயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப 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 ஸ்மூத்தா இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நீங்க எதுக்குமே வந்து ப்ரெஷரைஸ் ஆகுற மாதிரி இருக்காது. ஸோ பெஸ்ட் திங், ஸ்டார்ட் அப் போங்க. ஸ்டார்ட் அப் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல கோ டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், ப்ரிஃபர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். ஓகேவா? ஒன்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸும் கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்க வந்து லாஸ்ட் ஆப்ஷன்ல சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். நான் என்ன தப்பு பண்ணனோ அதை உங்களுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், if you want to be in IT and you want to shine, let it be, you can start your career in a startup company. ஸ்டார்ட்அப்ல வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. ஸ்டார்ட்அப்ல ஜாப் செக்யூரிட்டி இருக்காது, ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப வந்து என்ன சொல்றது, ஸ்டார்ட் அப்க்கு போயிட்டு நான் கஷ்டப்பட்டேன் அதனால நீ போகாதா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஒரு எம்என்சி போக சொல்லுவாங்க. ஓகே, கரெக்ட் தான். பட் இங்க இருக்கிற நாலேஜ் அப்படின்னு வரும்போது ஸ்டார்ட் அப் இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ நீங்க எல்லாம் வெளியில ஒர்க் தேடிட்டு இருக்க பர்சன்ஸ் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் திங் எம்என்சி ஓகே, பட் ஸ்டார்ட் அப்ல கிடைச்சதுன்னா வெல் அண்ட் குட். ஓகே, யா. இப்ப
நம்ம வந்து டாபிக் உள்ள போலாம். ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? இங்க வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு சொன்னோம். வாய்டுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, மெயின்ன்றது மெத்தட் நேம்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்ட்ரிங் argsன்றது நம்ம பாராமீட்டரா சென்ட் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சு, பப்ளிக்ன்றது ஆக்சஸ் மாடிஃபையர்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் என்ன? ஸ்டாட்டிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா which is nothing. சிம்பிளி இப்ப வந்து நம்ம ஜாவானா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட வச்சு அந்த ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட வச்சு அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம வந்து என்ன பண்றோம், மெத்தட்ஸ கால் பண்றோம். இப்ப நான் வந்து இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் டெமோன்ற கிளாஸ்ல இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, பப்ளிக் வாய்ட் கெட்டேஜ், இந்த மெத்தட நான் ஸ்டாட்டிக்கா கிரியேட் பண்றேன். ஸ்டாட்டிக். ஓகே, இங்க வந்து ஏஜ் நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்றேன். ஸ்டாட்டிக் மெத்தட். இப்ப இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொன்ன அப்படின்னா இங்க என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக்னு நான் கீவேர்டு கொடுத்துட்டேனாலே which is not a class object level. ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி நான் இதை கால் பண்ணுமா அப்படின்னா கேட்டா கிடையாது. இப்ப நீங்க ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட் அவே I can call the ஸ்ட்ரெயிட் அவே என்னால வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த எங்க நான் எழுதுறேன் கெட்டேஜ் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் டெமோ. இப்போ இந்த ஸ்டாட்டிக்னு கொடுத்தேன்னா ஸ்ட்ரெயிட் அவே ஐ கேன் கால் வித் த நேம் ஆஃப் அன் கிளாஸ். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் கால் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. இப்ப எனக்கு அந்த மெத்தட கால் பண்ணணும்னா சிம்பிளி டாட் கெட்டேஜ். இப்படின்னா ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுது, ஸ்ட்ரெயிட் அவே வந்து நம்ம மெத்தட ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணாம கிளாஸ் லெவல்ல கால் பண்றதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக். அப்ப நீங்க எங்கெல்லாம் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு ஒரு மெத்தடுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த மெத்தட் அப்ப என்ன, which belongs to the class not on the object. இப்ப அந்த ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா which is an object, கண்டிப்பா ஆப்ஜெக்ட் வச்சுதான் நான் கால் பண்ண முடியும். ஆனா ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை கொடுத்தேன்னா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட் அவே வித் த கிளாஸ் என்னால கால் பண்ணிக்க முடியும். தட் இஸ் வாட் ஸ்டாட்டிக். அதுக்கடுத்து ஸ்டாட்டிக் வந்து இப்போ ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள என்னால ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை தான் கால் பண்ண முடியும், நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ண முடியாது. அப்ப ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன? அந்த டவுட் வரும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மெத்தட ஸ்டாட்டிக்னு வச்சுக்கிறேன். இப்ப ஸ்டாட்டிக்னு வச்சுட்டேன். ஸ்டாட்டிக்னு வச்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ள நான் ஏஜ்ன்றத ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. பிகாஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள என்னால ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் இதை வந்து ரன் பண்றேன். என்ன வருது, நான் ஸ்டாட்டிக் ஃபீல்ட் ஏஜ் cannot referred inside a static context வருது. வை அப்படின்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் எதையுமே ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்குள்ள என்னால யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு மெத்தட், ஒரு வேரியபிளை நான் ஸ்டாட்டிக்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் அப்படின்னா அதோட மெமரி ஆஸ் அ ஹோலா ஷேர் ஆயிருக்கும். ஓகேவா. இப்ப நான் ஸ்டாட்டிக் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கேன். ஓகேவா. I have a lot of records. இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, 1 second, let me think. பிஃபோர் திஸ் நான் வந்து இந்த ஏஜ்ல ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பாத்துக்கிறேன். இப்ப எந்த எரரும் இல்ல. ஓகேவா. இப்ப நான் வந்து ஸ்டாட்டிக் ஏஜ் ஈக்குவல் டு 15 கொடுத்திருக்கேனா. இப்ப நான் வந்து என்ன சொல்றது, ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்தா which is common. ஓகேங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் வந்து ஒரு n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த கிளாஸ்க்கு கிரியேட் பண்றேன்.
இப்ப அந்த எண்ணம் இப்ப ஆப்ஜெக்ட் கிரியேஷனை தாண்டி இப்ப நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேருக்கு அந்த நான் வந்து வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றேன். சிம்பிளி இங்க பாருங்க, ஸ்ட்ரிங் நேம், ஆஃப்டர் தட் ஸ்ட்ரிங் கிளாஸ், தென் இந்த கிளாஸ் இஸ் அ கீவேர்ட். கீவேர்டையே வந்து நம்மளால வந்து வேரியபிள் நேமா வச்சுக்க முடியாது. தென் ஸ்ட்ரிங் இயர். ஓகே, இப்ப இது காலேஜ் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. நேம் ஆஃப் அ பர்சன், கிளாஸ், இயர், எந்த இயர் படிக்கிறாங்க, சிஎஸ்சியா இசியான்னு சொல்லிட்டு கேக்குறோம். ஆனா இந்த எல்லாரோட ஏஜுமே மின் டு மேக்ஸ் 22 தான் இருக்கும். அப்படின்னா 22 தான் இருக்கும்னா which is going to this age is going to be a static variable because it is going to share the common value for all of this. இப்ப நீங்க இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. சிம்பிளி நான் என்ன பண்றேன், பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். ஆக்சஸ் மாடிஃபையர் டெமோ ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நேம் ஸ்ட்ரிங் நேம், ஸ்ட்ரிங் நேம், கமா கிளாஸ், இயர்ன்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், this dot name is equal to name, this dot class is equal to class, this dot year is equal to year. இப்போ சிம்பிளி வந்து நான் என்ன பண்றேன், get dataன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட கிரியேட் பண்றேன். இந்த get dataன்ற மெத்தட்ல நான் என்ன பண்றோம், system dot out dot println first வந்து என்ன பண்றேன், name plus space, okay, which is a static variable. அப்ப static variable தான் யூஸ் பண்ணும். plus class year plus age. ஆனா வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் வேரியபிள் இருந்துக்கலாம். ஆனா ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள கண்டிப்பா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் மட்டும் தான் இருக்கணும், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இருக்க கூடாது. இப்ப நான் இந்த கெட் டேட்டாவை கால் பண்றேன். ஓகேவா, இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் கிளாஸ்க்கு எங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த மெயின்ல. இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் கிளாஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேனா, இங்க நான் என்ன பண்றேன், சிம்பிளி நேம் என்னது, ஏபிசி கமா சிஎஸ்சி கமா ஃபர்ஸ்ட் இயர், சோ 1ன்னு கொடுத்துறேன். ஓகே, இப்ப இத நான் ரன் பண்ணனா அதுக்கு அடுத்து வந்து வித் ஆப்ஜெக்ட் நான் வந்து கெட் டேட்டா கால் பண்றேன். ஆக்சஸ் மாடிஃபையர் டாட் கெட் டேட்டா. ஓகே, இப்ப நான் கால் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்ண அப்படின்னா எனக்கு வேல்யூ என்னன்னா 22ன்றது பை ஹோலா நான் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஆஸ் அ ஹோலா அது வந்து டேட்டா ஷேர் ஆகும். 22ன்றது வந்து அந்த வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்ல, நான் ஹோலா சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதனால நான் வந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே, ஸ்டாட்டிக்னா என்ன, வேல்யூ ஆஸ் அ ஹோலா ஷேர் ஆகும். அண்ட் தென் ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன, which is static method na enna, which is something depends on the class level, object create பண்ணி தான் நம்ம கால் பண்ணனும் கிடையாது. இன்னொன்னு இருக்கு static block ன்னு சொல்லிட்டு. static block அப்படினா static ன்னு மட்டும் சொல்லிட்டு open close curly bracketல system.out.println ன்னு சொல்லிட்டு கொடுக்கிறேன். ஆக்சுவலா நம்ம படிச்சப்ப என்ன தெரிஞ்சது அப்படின்னா, எப்போ நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் யாரு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆவா, கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆவாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஒன்ஸ் யூ ஹாவ் அ ஸ்டாட்டிக் பிளாக் இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிக் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் யூ கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஆல்சோ, இப்ப பாருங்க ரன் பண்றேன், பிஃபோர் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாட்டிக் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அது இன்னும் நமக்கு வந்து கிளியரா தெரியணும்னா இன்சைட் அ கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து system.out.println கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்துறேன். இப்ப இந்த கிளாஸ்ல சிம்பிளி இஃப் ஐ ரன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இந்த மெயின் கிளாஸ்ல ரன் பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் தான் கால் ஆகும், அதுக்கு அடுத்துதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்.
So static மெத்தடுக்கு அடுத்து தான் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகே, எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்லாம் போய் எனக்கு காமன் ஸ்பேஸ் அதனால நான் காமனா போயிட்டு ஆட் ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட் ஆயிரும். இப்ப இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஒரே நிமிஷம், இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு கொடுத்துறேன். இப்ப கிளாஸ் 1ங்கிறவங்களுக்கு 22ன்னு இருக்கும். இதே கிளாஸ் 2க்கு வந்து 23 ஏஜ் இருக்குன்னா ஒன்ஸ் நீங்க ஏஜ் 23ன்னு மாத்துனீங்கன்னா இட் இஸ் த சேம் ஃபார் ஆல் த அதர் மெம்பர்ஸ் ஆல்சோ, பிகாஸ் நம்மளோட ஸ்டாட்டிக் வேரியபிள் ஷேர் த காமன் மெமரி இன்ஸ்டெட் ஆஃப் நியூ மெமரி. அது வந்து காமன் மெமரியை ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? ஆஃப்டர் தட் ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸ்டாட்டிக்னா என்ன, மெத்தட்ல ஸ்டாட்டிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இட் இஸ் belonging to the class level, not to the object level. Object create பண்ணாம நீங்க simply with the class name வச்சே கால் பண்ணிக்கலாம். And then static blockனா என்ன, simply நான் staticன்ற keyword கொடுத்து open close curly bracket கொடுத்து whatever நான் என்ன பண்ணாலும் இந்த static blockல இருக்கிறது தான் first execute ஆகும். ஓகே, first execution block execution எப்படி நடக்கும்னு பாருங்க. Execution flow, which is a very important interview question. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு இல்லையா, அது வந்து போய் அதோட மெமரியை வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு அடுத்து ஸ்டாட்டிக் பிளாக் வந்து ரன் ஆகும். எப்போ நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் பிளாக் தான் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷனையே ரன் பண்ணாலும் ஸ்டாட்டிக் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அடுத்து தான் மெயின் மெத்தடே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? மெயின் மெத்தடுக்கு அடுத்து தென் தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன், கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, சோ இதுதான் வந்து மெயின் மெத்தடுக்குள்ளதான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். சோ ஒன்ஸ் வந்து மெயின் மெத்தட் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எல்லாமே நடக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் வருவாங்க, அதுக்கு அடுத்து ஸ்டாட்டிக் பிளாக் ரன் ஆகும், தென் தான் மெயின் மெத்தட் ரன் ஆகும். ஆஃப்டர் தட் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன், கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே கால் ஆகுறது. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்ப இந்த மெயின் மெத்தட்குள்ள நான் எதுவுமே பண்ணல, சிம்பிளி விட்டுட்டேன். இப்ப நான் ரன் பண்றேன். இப்போ நான் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப நான் இதை ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு போறா, ஸ்டாட்டிக் வேரியபிள் அதுக்கான வேல்யூ அதுக்கான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். அதுக்கு அடுத்து ஸ்டாட்டிக் பிளாக். ஆஃப்டர் ஸ்டாட்டிக் பிளாக் தான் நம்மளோட மெயின் மெத்தடுக்குள்ள இருக்க ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ரன் ஆகி தென் தான் வந்து நமக்கு எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டாட்டிக் பிளாக்கோட ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன பண்ணும், காமன் மெமரியை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு டைம் வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும், ஆஸ் அ ஹோலா இட் வில் சேஞ்ச் த வேல்யூ ஃபார் ஆல். அதுக்கு அடுத்து ஸ்டாட்டிக் மெத்தட்ல நீங்க ஸ்டாட்டிக்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா which will be called on the basis of a class level. கிளாஸ் லெவல்லே என்னால கால் பண்ணிக்க முடியும், அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணணும்னு கிடையாது. If you are creating a static method, static variable தான் என்னால static methodக்குள்ள கால் பண்ண முடியும். non-static variable கால் பண்ணா it will throw an error. If you are calling the static variable inside a non-static method, it's fine. But static methodக்குள்ள non-static variable இருக்க கூடாது, which is not allowed. After that, whenever you are creating an object, first thing which is called is a static method. Static method தான் first time execute ஆகும். Static method execute ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே execute ஆகும். This is a overall flow and work of a static method. Inheritance அப்படின்னா என்ன? Inheritance-னா when a class acquires the method, variables, constructor of another class, அதுதான் வந்து inheritance. Encapsulation னா binding the data together into a single unit which is called as an encapsulation. Encapsulation நம்ம எப்படி வந்து achieve பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் பிரைவேட்ல டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கான பப்ளிக் மெத்தட்ஸ் அந்த வேரியபிள்ல வேல்யூ செட் பண்றதுக்கு அதுக்கடுத்து வேல்யூவை வாங்குறதுக்கும் நம்ம பப்ளிக் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த மெத்தட்ஸை நம்ம பேசிக்கா கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஏன் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்னா இப்ப அந்த மெத்தடோட நேம் எப்படி இருக்கும்னா கெட் அந்த கெட்டு அதுக்கு அடுத்து அந்த வேரியபிளோட நேம் என்ன கேபிட்டல் லெட்டர். ஆஃப்டர் தட் செட் the same thing வேரியபிளோட நேம் என்ன கேபிட்டல் லெட்டர். that's what getter and setter will do. இத இன்னொரு நேம் சொல்லுவாங்க accessors and modifiers. accessorsனா என்ன அப்படின்னா நம்ம வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறத accessorsன்னு சொல்லுவோம் getter. modifiers-னா அந்த வேல்யூவை செட் பண்றோம் இல்லையா அந்த செட்டர்ஸ் modifiers-னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர்ஸும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பாத்தீங்கன்னா 4 ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் ஜாவால இருக்கு. ஒன்னு பப்ளிக்னா என்ன, ஹோல் ப்ராஜெக்ட்ல நான் எங்க வேணாலும் யூஸ் ஆயிக்கலான்றதுதான் பப்ளிக். ஆஃப்டர் தட் பிரைவேட் அப்படின்னா பிரைவேட்னா வித்தின் த கிளாஸ் மட்டும் தான் என்னால யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த கிளாஸ் என்னால யூஸ் பண்ணவே முடியாது. தட்ஸ் வாட் பிரைவேட். ஆஃப்டர் தட் ப்ரொடெக்டட்னா அது ப்ரொடெக்ட் பண்ண குழந்தை மாதிரி. இப்ப என்னோட பேக்கேஜ்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் என்ன அவுட் சைட் த பேக்கேஜ் நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் பை அ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது அதோட எக்ஸ்டெண்டிங் கிளாஸஸ் மட்டும்தான் ப்ரொடெக்டட்ன்ற ஆக்சஸ் மாடிஃபையர் வச்சிருக்கவங்கள யூஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட்னா என்ன, வித்தின் த கிளாஸ் என்னால யூஸ் பண்ண முடியும், வித்தின் த பேக்கேஜ் யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த பேக்கேஜ் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா மட்டுமே என்னோட ப்ரொடெக்டட்ன்ற ஆக்சஸ் மாடிஃபையர் வச்சு யூஸ் பண்ண முடியும். தென் டிஃபால்ட் அப்படின்னா வித்தின் த பேக்கேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த பேக்கேஜ் என்னால யூஸ் பண்ண முடியாது. டிஃபால்ட்ன்றது ஏதாச்சும் கீவேர்டான்னு கேட்டா கிடையாது. நீங்க சிம்பிளி கிளாஸ் ஈக்குவல் டு கிளாஸ் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறீங்க இல்லையா. இப்ப இந்த இடத்துல நீங்க எந்த ஆக்சஸ் மாடிஃபையரும் கொடுக்கல. அப்ப எதுவுமே கொடுக்கலன்னா விச் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஓகே, that's how it will work. அண்ட் கிளாஸ உங்களால பிரைவேட்டா டிக்ளேர் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத நீங்க இந்த கிளாஸ் வேணாம், நான் நார்மலா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்ப என்கேப்சுலேஷன் டெமா இந்த கிளாஸ உங்களால பிரைவேட்டா டிக்ளேர் பண்ண முடியாது. பிரைவேட் அப்படின்னு ஏன் தர முடியாதுன்னா இப்ப கிளாஸோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியா என்ன, அந்த கிளாஸ்ல ஏதாச்சும் நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா அந்த கிளாஸ்ல ஏதாச்சும் நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா அதை ஒர்க் பண்ணணும் கரெக்டா. இப்ப நீங்க ஒரு கிளாஸ பிரைவேட்டா கொடுத்தீங்கன்னா என்னால அவுட் சைட் தஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க பிரைவேட்னு கொடுக்கும்போது என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். மாடிஃபையர் நாட் அலவுட் ஹியர். என்னால பிரைவேட் கிளாஸுக்கு பிரைவேட் கொடுக்க முடியாது. இந்த எல்லா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸும் எதுக்கெல்லாம் டோட்டலா அலவுடு தெரியுங்களா? வேரியபிளுக்கு அலவுடு, மெத்தடுக்கு அலவுடு. இப்ப இந்த கிளாஸ் பிரைவேட்டா கொடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க முடியாது. வை? பிகாஸ் நான் இந்த கிளாஸ வச்சுதான் எல்லாமே பண்ண போறேன். அது பிரைவேட்டா கொடுத்துட்டேன்னா வேற யாராலையும் இந்த கிளாஸ் எந்த ஆபரேஷனும் பண்ண முடியாது. அண்ட் தென் கிளாஸ் cannot be a private. So that's it. டிஃபால்ட்டா கொடுக்கலாமான்னு கேட்டா டிஃபால்ட்டா கொடுக்கலாம். நீங்க டிஃபால்ட்டா கொடுத்தீங்கன்னா வித்தின் த பேக்கேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் கொடுக்கலாமான்னு பார்ப்போம். ப்ரொடெக்டடுக்குமே எரர் வருது. ஏன்னா ப்ரொடெக்டடையும் கிளாஸ்ல யூஸ் பண்ண கூடாது. சோ கிளாஸ்ல நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பப்ளிக் யூஸ் பண்ணலாம், டிஃபால்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு லெவலை தாண்டி நீங்க வேற எந்த ஆக்சஸ் மாடிஃபையரையும் கிளாஸுக்கு யூஸ் பண்ண கூடாது. பிரைவேட் which is strictly not used, அது என்ன நமக்கே தெரியும். and protected is also not used. Public and default only used access modifier on the class level. இது தாண்டி நீங்க எல்லா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸையும் நீங்க மெத்தடுக்குனாலும் சரி வேரியபிள்க்குனாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் ஹேஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல என்னது, பிரைவேட் ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் கிளாஸ் லெவல்ல நான் யூஸ் பண்ண முடியாது. தட்ஸ் வாட். ஓகே, இஸ் தேர் எனி டவுட்ஸ்? லெட் மீ நோ or else we can wind up the session for today. Is there any doubts?
அண்ட் சாட்டர்டே வந்து மார்னிங் சாட்டர்டே வந்து 1 day boot camp ஆஃப் MySQL வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங் 10 o'clock to 1 o'clock. ஆஃப்டர் தட் வந்து 1 to 2 lunch break, then 2 to 5 வந்து we having a session which is a whole 6 hours of session. MySQL லேர்ன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காம சாட்டர்டே வந்து be available and join our session. அந்த செஷன்ல நான் MySQL வந்து உங்களுக்கு நல்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். the same way how we are learning Java. If you want to learn, you can join there. டைமிங்கும் வந்து 10 to 1. After that 2 to 5. There is a 2 sessions, part 1, part 2 kind of. If you guys don't have any doubts, okay, let's wind up. இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஃபார் ஷூர் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து லாட் ஆஃப் ஜாவா வீடியோஸ், ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் இன் அவர் சேனல். அண்ட் தென் வந்து நான் ஸ்ப்ரிங் பூட் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணியிருக்கேன். யூ வாண்ட் டு லேர்ன் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஐ திங்க் மோர் தேன் 5-6 ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். யூ கேன் செக் இட் அவுட் தட் ஆஸ் வெல். ஜாவா நான் வந்து இன்டர்மீடியேட்ல இருக்கேன், எனக்கு ப்ராஜெக்ட் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதையும் செக் பண்ணுங்க. இந்த லைவ் செஷன்லயும் நான் வந்து கண்டிப்பா ஒன்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட்ல முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பா பில்ட் பண்ணுவேன். பிஃபோர் தட் யூ வாண்ட் டு லேர்ன், யூ கேன் செக் இட் அவர் வீடியோஸ் ஆல்சோ. அண்ட் மறக்காம சாட்டர்டே வந்து இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் MySQL, மறக்காம ப்ளீஸ் பி அவைலபிள் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் யூ கேன் யூஸ் இட். தேங்க்யூ.